மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 26 முதல் 33 வரை. தோல்வியை ஒப்புக்கொள்ள வைப்பது அச்சமே. எல்லோரையும் தோற்றிவிடுவோமோ என்ற அச்சம் தொற்றிக்கொண்ட போதும் அச்சமறியாத தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றான். இவ்வளவு பெரிய உடலுடையவனை நான் எப்படி எதிர்ப்பேன் என்று உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டிருந்தால் அவனுடைய கை கால்கள் விரைத்திருக்கும், தளர்ந்திருக்கும். அச்சமறியாத சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய அந்த நிலைப்பாடு பெரிய உருவம் கொண்ட கோலியாத்தையும் ஏதோ உள்ளத்தின் ஓரத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். அச்சமே தோல்வியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதும் மனிதனை வெற்றியடையாமல் தோல்வியை ஒப்புக்கொள்ள வைப்பதும். இயேசு தொடர்ந்து அஞ்சாதீர்கள் என்று சீடர்களிடம் சொல்லும் போதும் ஆன்மாவையும் உடலையும் அழிக்கும் வல்லவரை அஞ்சுங்கள் என்கிறார். மனிதர்களின் அச்சத்திற்கான மிகப்பெரிய காரணம் தன்னிலை அறியாமல் இருப்பதே. எப்போது ஒருவன் தன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்போது அச்சமும் அவனை விட்டு சிறிது சிறிதாக விலகிவிடும். கார்மேகம் காற்றினால் அப்புறப்படுத்தப்பட்ட பின் வெண்மேகம் தென்படுவதை போன்று அறியாமையினால் ஏற்படுகின்ற அச்சம் மனிதனுக்கு அறிவினால் அகற்றப்படுகிறது. அந்த அறிவு கடவுளிடமிருந்துள்ள உறவின் மூலம் ஏற்படுகின்ற அறிவு. ஆன்மாவின் மீதும் உடலின் மீதும் அதிகாரம் படைத்தவரோடு உள்ள உறவு மட்டுமே மனிதனின் உண்மையான மேன்மையை வெளிப்படுத்தும். கடவுளிடமிருந்து அகலுகின்ற மனிதன் தன் மேன்மை வலிமையிலும் பணத்திலும் பட்டத்திலும் படிப்பிலும் என்று உணர்கிறான். அவ்வாறு கடவுளிடமிருந்து அகலுகின்ற மனிதன் தன்னை தான் அடைந்தவற்றோடு குழப்பிக் கொள்கிறான். அத்தகையோரையே அச்சமும் ஆட்கொள்கிறது. நீ உன் நண்பனை விடவும் உயர்ந்தவன் என்று எண்ணினால் உன் உள்ளத்தில் அச்சமும் பகையும் தொற்றிக்கொள்ளும். நீ உன் அண்டை வீட்டாரை விடவும் உயர்ந்தவன் என்று எண்ணினால் உன் உள்ளத்தில் அச்சமும் பொறாமையும் தொற்றிக்கொள்ளும். நீ யாரை விடவும் வலியவன் அல்ல, ஆனால் அனைவரை விடவும் வலிமையானவன் என்பதுதான் கடவுளின் படைப்பின் மகிமை. நீ யாரை விடவும் அழகானவன் அல்ல, ஆனால் நீ அழகானவன் என்பதுதான் கடவுளின் படைப்பின் மகிமை. நீ யாரை விடவும் செல்வந்தன் அல்ல, ஆனால் நீ செல்வந்தன்தான் என்பதுதான் கடவுளின் படைப்பின் மகிமை. கடவுள் உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு படைக்கவில்லை. பின் ஏன் நீ உன்னை பிறரோடு ஒப்பிடுகிறாய்? பிறரோடு ஒப்பிடும்போது அச்சம் ஏற்படுகிறது. கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் போது அச்சம் நம்மை விட்டு அகலுகிறது. கடவுளோடு ஒன்றிணைந்து அச்சமற்ற மனிதர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.